அந்த எதிர்க்கட்சி தலைவர் திருத்தணிசாமி சொல்கிறார், எங்கள் கட்சி ஊழல்வாதிகளால் நிறைந்துள்ளதாம். கற்பூரம் அடித்து சத்தியம் செய்தால் நம்புவாரா? ஏன் அவரை எதற்காக நான் நம்ப வைக்க வேண்டும்? எனக்கு அவரா வாக்கு செலுத்தி இந்த இடத்தில் அமர வைத்தார். உங்களுக்காக சொல்லுகிறேன், எங்கள் கட்சியில் ஊழல்வாதிகளுக்கு இடமில்லை. நீங்கள் இந்த முறை செலுத்தும் வாக்கு எதிரிகள் அனைவரையும் எரிவிடி மாலா வேணா 12ஆம் நம்பர்ல வை என்று கதறும் அளவிற்கு இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம்தான் ஒட்டு முடியும். முகமது நடிப்பது நட்பன்று. தலைவரே, இவர் நம்ம கட்சியில் சேர்ந்துக்கலாம் வந்திருக்காரு. கட்சியில் சேர வந்திருக்கானா? ஏண்டா கட்சியில் சேர வந்திருக்கேன்ற எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்திருக்க? தலைவரே, கொண்டு வந்திருக்கேன் தலைவரே. இதெல்லாம் நான் மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போன நியூஸ் தலைவரே. சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? தலைவரே, நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் கட்சியில் ஊழல்வாதிகளுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு. இதெல்லாம் நான் நேர்மையாளங்கிறதுக்கு அடையாளம் தலைவரே. இங்கே வா. நான் அப்படியே அவங்ககிட்ட சொன்னேன், இனிமே வர ஊழல்வாதிகளுக்கு எங்கள் கட்சியில் இடமில்ல, ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். பேப்பரை தூக்கிட்டு வந்துட்டான். ஏய், செருப்பால் அடித்து துரத்துக்கடா அவனை. ஏய் வாடா. நேர்மையாளனா? ஏய், அவன் கையில் கழுத்தில் ஏதாவது கடந்தா பிடிங்கிட்டு அனுப்புகடா. போங்கு போங்கு சல்பி சேகர்